ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எஸ்டேசாய் வீடியோ. நான் உங்கள் அரவிந்தன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்லட், பொட்டேட்டோ கட்லட் வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய பேரும் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் எங்கேயும் போக முடியாதுன்னா இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக பொட்டேட்டோ கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து கற்றுட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான வெஜிடபிள் கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம ஒரு 250 கிராம் கேரட், பீன்ஸு, வெங்காயம், கோஸ் எல்லாமே கலந்து ஒரு 250 கிராமுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த காய் வீட்டில் இருக்குதோ அதை வச்சு கூட செய்யலாம். அதுக்கு நான் வாங்கணும். இந்த கேரட் இருக்குது, இந்த பீட்ரூட் இருக்குன்னா பீட்ரூட்டை வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம கேரட்டு, பீன்ஸு, கோஸு, வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரஸ்க் இருந்தது வீட்டில், ரஸ்க்கை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் இருந்தாலும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எது இருக்கோ அதை நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரிசி மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, சால்ட். ஒரு வானலில் எண்ணெய் வச்சுட்டு காயெல்லாம் போட்டு நம்ம வதக்கணும். ஒவ்வொன்றா போட்டு வதக்கலாம், தனித்தனியாக போட்டு வதக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடும். காய்ச்சி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட். அரை ஸ்பூன் மிளகாத்தூள். உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணுவோம், இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காய் நல்லா வதங்கிட்டோம். கேரட் வந்து திரும்பியும் போடலாம், கட் பண்ணி போட்டுருக்கோம். நம்மளால் டீப் ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இறக்கி வச்சுருக்கோம், ஆற வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது நல்லா மேஷ் தோல் நிற்கிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இது நம்ம காய்க்கு ஏற்கனவே காரம் போட்டுட்டோம். இப்போ இதுக்கும் வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு சால்ட் எல்லாம் போடணும் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் போடுறேன். இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். காயிலே காரம் போட்டிருக்கோம் லைட்டாக. இப்போ காரம் வேணான்றவங்க பெப்பர் போட்டுக்கலாம். நான் காரத்தூள் மிளகாத்தூள் போடுறேன், 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாம் மேஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெஜிடபிள் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெஜிடபிளை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம அரிசி மாவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா வந்து அந்த ஒரு பருப்பாக இருக்கலாம், கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே மேஷ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நம்ம இதை வந்து ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஷேப்பில் பண்ணுறேன். எந்த ஷேப் வேணால் நம்ம அவங்க பிடிச்ச ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். இது என்ன ஷேப் இது? நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஷேப் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இந்த ப்ரெட்டு நம்ம ரஸ்க்கு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக போட்டு எந்த ஷேப் வேணால் பண்ணலாம்.
ஸ்கொயர் ஷேப்பாகவும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருவோம். எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம தோசைக்கல்ல போட்டு லைட்டாக டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஆயில் போட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக பிடிக்கும். கொஞ்சம் வயசானவங்களும் சாப்பிட்லாம். நான் 3 மூணாக வச்சு பொரிக்கிறேன். பாருங்கள், அடியில் டீப் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த பக்கம் ஏற்கனவே காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம லைட்டாக நம்ம வந்து இந்த முறுமுறு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் தான், அவ்வளோதான். நம்ம அரிசி போட்டுக்கிறதுனால கிறிஸ்பியாக இருக்கும். வேணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் கட்லெட், வெஜிடபிள் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான வெஜிடபிள் பொட்டேட்டோ கட்லெட் சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? கட்லெட் எப்படி செய்கிறது பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? நல்லா இருக்கு. நீங்களே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.